என்னங்க இது, வென்ற மேட்ச்லயே பங்களாதேஷுக்கு வந்துருச்சுல்ல பெரிய அடி. ஆனா பாருங்க, ஆப்கானிஸ்தான் ஆசிய கோப்பை 2025 தோத்த பிறகும் பண்ணிட்டாங்க பாருங்க ஒரு பெரிய அற்புதம். இந்த சூப்பர் 4ல குரூப் பில யாரு உள்ள யாரு வெளியே, அட முக்கியமான ஆட்டம்ங்க. பங்களாதேஷுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்துச்சு. மேட்சை பங்களாதேஷ் ஜெயிச்சிருச்சுங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் தோத்தாலும், ஆமாங்க தோத்தாலும் இந்த ஆட்டத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணி போயிட்டாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல விரிவா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். மேட்ச் ரிப்போர்ட். பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான். பங்களாதேஷ் முதல்ல பேட்டிங் அடிச்சு 5 விக்கெட் இழப்புல 154 ரன் அடிச்சு ஆப்கானிஸ்தானுக்கு 155 ரன் டார்கெட் கொடுத்துச்சு. ஆனா ஆப்கானிஸ்தான் டீம் 20 ஓவர்ல வெறும் 146 ரன் வரைக்கும் தாங்க போக முடிஞ்சிச்சு. கடைசியில 8 ரன் வித்தியாசத்துல பங்களாதேஷ் ஜெயிச்சிருச்சு. ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு நேரம் ஆப்கானிஸ்தானோட முக்கியமான 5 பேட்ஸ்மேன்கள் 77 ரன்லயே அவுட் ஆகி போயிட்டாங்க. அங்க பார்த்தா அவ்வளவுதான், இந்த டீம் 100 ரன்ல ஆல் அவுட் ஆக போகுதுன்றதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அங்க இருந்து தான் ஆப்கானிஸ்தான் ஒரு 70 ரன் கிட்ட அடிச்சு பங்களாதேஷோட ஸ்கோருக்கு ரொம்ப பக்கத்துல வந்து தோத்துச்சு. பாயிண்ட் ஸ்டேபிள், நெட் ரன் ரேட் தான் வில்லன். இப்படி ஆப்கானிஸ்தான் சீக்கிரமே ஆல் அவுட் ஆகாம ஸ்கோரை உயர்த்தினதால பங்களாதேஷுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பயன் கிடைக்கல. இப்போ உங்க எல்லாரோட கவனத்தையும் நான் அந்த பாயிண்ட் ஸ்டேபிள் பக்கம் கொண்டு போக விரும்புறேன். பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்தா இலங்கை 2 மேட்ச்ல 4 பாயிண்ட்ஸ், 1.54, 6 நெட் ரன் ரேட்டோட நம்பர் 1 இடத்துல இருக்கு. பங்களாதேஷ் 3 மேட்சும் முடிஞ்சு 4 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாலும் -0.27 அப்படிங்கிற ஒரு மோசமான நெட் ரன் ரேட்டோட நம்பர் 2ல இருக்கு. ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச்ல ஒரு வெற்றி, ஒரு தோல்வியோட 2 பாயிண்ட்ஸ்ல நம்பர் 3ல இருக்கு. ஆனா அதோட நெட் ரன் ரேட் பாருங்க 2.15, ரொம்ப நல்லா இருக்கு. நான் பங்களாதேஷோட தோல்வி பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த தோல்வி இந்த பாயிண்ட் ஸ்டேபிள்ல தான் வந்து நிக்குது. 77 ரன்ல 5 விக்கெட் போனப்ப பங்களாதேஷ் டீம் அவங்கள 100 ரன்ல ஆல் அவுட் பண்ணியிருந்தா பங்களாதேஷோட நெட் ரன் ரேட் வேகமா ஏறி இருக்கும், இலங்கைக்கு ரொம்ப க்ளோஸ் வந்திருக்கும். ஆனா இப்போ பங்களாதேஷோட நெட் ரன் ரேட் இலங்கையை விட மோசம், ஆப்கானிஸ்தானை விட ரொம்ப ரொம்ப மோசம். என்ன நடந்தா யாருக்கு வெற்றி? பங்களாதேஷ் அவங்க மேட்சஸ் எல்லாமே ஆடி முடிச்சிட்டாங்க. அவங்க பாயிண்ட்ஸையோ நெட் ரன் ரேட்டையோ இப்போ மாற்றவே முடியாது. இப்போ ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கைக்கும் நடக்க போகுதில்ல ஒரு கடைசி மேட்ச். அந்த மேட்சை இலங்கை ஜெயிச்சா ஆப்கானிஸ்தான் வெளியே போக வேண்டியதுதான். பங்களாதேஷும் இலங்கையும் அடுத்த சுற்றுக்கு குவாலிஃபை போயிடுவாங்க. ஆனா அந்த மேட்சை ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டா அப்போ ஆப்கானிஸ்தானோட நெட் ரன் ரேட் ஏற்கனவே நல்லா இருக்கு, அது இன்னுமே ஏறிடும். ஆப்கானிஸ்தான் 4 பாயிண்ட்ஸோட நம்பர் 1 இடத்துல வந்து நிற்கும். இலங்கையோட நெட் ரன் ரேட் இப்போ 1.546 இருக்கு. அவங்க ரொம்ப மோசமா தோத்தா கூட அவங்க நெட் ரன் ரேட் -0.27 கீழே போகாது. அப்போ என்ன ஆகும்? கடைசி மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் இலங்கையை தோக்கடிச்சா அது பங்களாதேஷுக்கு ஒரு மிகப்பெரிய அடிங்க. பங்களாதேஷ் இந்த சூப்பர் 4ல இருந்து வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஆப்கானிஸ்தானை ஜெயிச்சும் பங்களாதேஷுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆமா, ஏன்னா அவங்க 77க்கு 5 விக்கெட் போனப்போ ஆப்கானிஸ்தானை 146 ரன் வரைக்கும் போக விட்டுட்டாங்க. ரஷீத் கான் வந்து ரன் அடிச்சாரு, ஹஸ்ரத்துல்லா வந்து பவுண்டரி அடிச்சாரு. பங்களாதேஷ் அவங்கள சீக்கிரமா கம்மியான ரன்ல கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும். அவங்க நெட் ரன் ரேட் -0.27 ரொம்பவே மோசமா இருக்குதுங்க. அதனால ஆப்கானிஸ்தான் இனிமே ஆட போற அந்த கடைசி மேட்ச்ல இலங்கையை தோக்கடிச்சுட்டா அவங்க அடுத்த சுத்துக்குள்ள போயிடுவாங்க. இலங்கை ஜெயிச்சா ஆப்கானிஸ்தான் வெளியே போயிடும், பங்களாதேஷும் இலங்கையும் போயிடுவாங்க. ஆனா இங்க இந்த நெட் ரன் ரேட்டோட விளையாட்டு இருக்கே, அதுல ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணிடுச்சுங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டா 3 டீமுமே 4 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கும். ஆனா நெட் ரன் ரேட் கணக்குப்படி பங்களாதேஷ் வெளியில, இலங்கை ஆப்கானிஸ்தான் உள்ள. அதான் நான் சொல்றேன், ஜெயிச்ச மேட்ச்லயே பங்களாதேஷுக்கு பெரிய தோல்வி. ஆப்கானிஸ்தான் 77 ரன்னுக்கு 5 விக்கெட்ல இருந்து 146 ரன் அடிச்சு மிகப்பெரிய அற்புதம் பண்ணிட்டாங்க.